ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ அதை வந்து கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பருப்பு நம்ம நிறையாவே போட்டுக்கணும். அதை சாப்பிடும்போது கடிப்படும் இல்லையா, அப்போ நல்லாயிருக்கும். அந்த உளுந்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் கடுகு பருப்பு போட்டுக்கேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக நறுக்கிய வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கேன். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கட்டும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதுக்காண்டி. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். நல்லா கிளறி விடுங்க, கிளறட்டும். இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கலருக்காக வேண்டி. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகுப்பொடி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் வந்து தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துச்சு. நான் முதலே சாதம் வடித்து வச்சுருந்தேன். அதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகாய் பொடியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் நெய் விட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இது சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து லஞ்ச் பேக் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம்.